ஷுகாக் என்ற கல்லு சலாம் சொல்லும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் மக்காவுல நடந்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷுகாக் என்ற ஒரு கல்லு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாம் சொல்லும் அன்பானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில ஏறுவாங்க. உஹது மலை சந்தோஷத்தால ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை விளங்கிய உஹது மலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை விளங்கிய உஹது மலை ஆடத் தொடங்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது மலையை தட்டி சொன்னாங்க, நீ ஆடாத. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜபல் உஹது யுஹிப்புனா வ நுஹிப்புக். இந்த உஹது மலையை நாங்களும் விரும்புகிறோம், இந்த உஹது மலை எங்களையும் விரும்புகிறது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஹது மலை விரும்பியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில ஈச்சங்குத்தில இருந்து மிம்பர்ல இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்வார்கள். ஒரு பெண்மணி, புதிதாக வந்த இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஈச்சங்குத்தி உண்டு, ஒரு மிம்பர் ஒன்று செய்து தாரன் யா ரசூலல்லாஹ், அதுல இருந்து நீங்க குதுபா செய்றீங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செஞ்சு கொண்டு வாங்க, அதுல இருந்து குதுபா செய்கிறேன். அன்பானவர்களே, புதிதாக கொண்டு வரப்பட்ட மிம்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில உட்கார்ந்து, மஸ்ஜிதுன் நபவியில அந்த மரத்தால செய்த மிம்பர்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்தார்கள். இந்த பழைய ஈச்சங்குத்தியால செய்த பழைய மிம்பர் அள்ளத் தொடங்கியது. ரிவாயத்துகள்ல வருகிறது 5 மாதிரி கத்த தொடங்கியது. முதலாவது எப்படி கத்துச்சு தெரியுமா? கண்ணியமானவர்களே, ஒரு கழுதை கத்தக்கூடிய சத்தத்தின் மாதிரி அந்த மிம்பர் கத்த தொடங்கியது அன்பால. இரண்டாவது ரிவாயத், ஒரு ஒட்டகம் தன்னுடைய குட்டியை வயிற்றில வைத்து கொண்டு அந்த ஒட்டகம் எப்படி கத்துமோ அதே மாதிரி ஈச்சங்குத்தி கத்த ஆரம்பிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈச்சங்குத்திக்கு மேலால ஏறி தட்டி சொன்னாங்க, சொர்க்கத்துல நீ ஒரு மரமாக இருக்கிறதுக்கு விரும்பலையா? அதற்கு பிறகுதான் அந்த அழுகையுடைய சத்தத்தை அந்த ஈச்சம் குத்தி நிறுத்தியது. அன்பானவர்களே, எவ்வளவு இரக்கம்! மரத்தில் இருக்கக்கூடிய வேரோட மரம் இருக்குமே. ஒரு காஃபிர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னும் இருக்கக்கூடிய மரம் இஸ்லாத்துக்குள்ள வந்தா நான் இஸ்லாத்துல வருவேன் யா ரசூலல்லாஹ். அன்பானவர்களே, வேரோட புதைந்திருக்கக்கூடிய மரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாங்க. அந்த மரத்தை அப்படியோ புடுங்கி கொண்டு வந்து அந்த மரம் இஸ்லாத்தை தழுவியது வரலாறு. ரசூலுல்லாஹுடைய அன்பு கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு அடிமை பெண்மணி இருந்தால், சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா. கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கப்பலுடைய பலகைகள் உடைஞ்சி தடமாறி ஒரு மாதிரியாக அந்த பெண்மணி கரையை வந்து சேர்ந்தால், கரையை வந்து சேர்ந்ததுதான் தாமதம். ஒரு சிங்கத்தை கண்டால் அந்த பெண்மணி பயந்து போய்விட்டாள். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சிங்கத்தை பார்த்து அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யார் தெரியுமா? நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை. வரலாறு பேசியது. அந்த சிங்கம் அப்படியோ தலையை குனிந்தது. அன்பானவர்களே, தலையை குனிந்து அந்த பெண் எங்கு செல்ல வேண்டுமோ இதே சிங்கம் ஏற்றி கொண்டு அந்த பெண் செல்லும் இடத்தில் இந்த சிங்கம் கூட்டி விட்டுட்டு வந்துச்சு. அந்த பெண்மணிக்குள்ள மரியாதை இல்லை. இது
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அடிமை என்று சொன்னாலே அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்குள்ள மரியாதை, அன்பு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அன்பு இருக்குமாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்.